பாட்டு போட்டு விட்டாச்சு போலயே. இனி டான்ஸ் தான். என்ன கீதாக்கா? போய் ஆடுவோமா சின்ன பொண்ணு? ஏடி ரோட்ல கிடந்து ஆடாதீங்க, மண்டபத்துக்கு போறோம்ல. அப்ப என்னமோ டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடிட்டு கிடந்தீங்கல்ல, எங்க கிட்டயும் கொஞ்சம் ஆடி காட்டுங்க. ஏன் அம்புச்சுக்கா, அது கல்யாணத்துக்கு ஆடுறதுக்கு நாங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். நாளைக்கு பாருங்க எங்க டான்ஸ. என்ன சொல்றீங்க? ரெண்டு பேரும் ஆட போறீங்களோ? ஆமா ஆச்சி, இப்ப அதான் ட்ரெண்ட். கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள கூட ஆடுவாவ. என்னடி சொல்றீங்க? சரி ஆடுங்க பாப்போம். உங்களுக்கு வேணா ஒரு 2 ஸ்டெப் சொல்லி தரவா? ஆமா, பேசாம நீங்களும் எங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க. போவாங்கடிகளா, நாளா ஆடுனா எல்லாரும் சிரிச்சு போடுவாவ. ஏன் சிரிக்க போறவ? எங்க கூட சேர்ந்து கிட்டு பாட்டியே ஆடுவாவ தெரியுமா? என்னடி சொல்றீங்க? கிட்டு பாட்டி ஆடுமா? ஆமா லட்சு, கிட்டு பாட்டியும் சேர்த்து வச்சுதானே நாங்க ரிஹர்சல் பார்த்தோம். போ, நாளைக்கு பெரிய கூத்தா இருக்க போகுது. என்ன மோட்டி, நல்ல சந்தோஷமா இருங்க. என்ன, நாங்க எப்பயும் ஆடி பாடி சந்தோஷமா தான் இருப்போம். சரி, எல்லா பூவும் கட்டி வச்சாச்சு. லட்சுமி, இத கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வை. அம்புஜம், உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டு போங்கம்மா. உங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் வேண்டியதை எடுத்து வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு வரையில வச்சுட்டு வந்துருங்க. ஆமாம்மா, உங்களுக்கு நல்ல தலை நிறைய வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இத ஒரு சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சிருவேன், நாளைக்கு பூ இல்லாத ஆளுகளுக்கு கொடுக்கறதுக்கு. அப்ப சரி, எனக்கும் பிள்ளைகளுக்கும் கொண்டு போயிறேன் லட்சுமி. அம்புஜக்கா, எனக்கு 4 முழம் வேணும். இந்தா கீதா, சின்ன பொண்ணு உனக்கு ஒரு 4 முழம் வெட்டட்டா? எக்கா, 4 முழத்துக்கு எங்கக்கா என்கிட்ட முடி இருக்கு? தலையை பின்னி போட்ட எலிவாள் மாதிரி தொங்குதுன்னு தான் விரிச்சு போட்டு சுத்திட்டு இருக்கேன். இந்த முடியில எங்க கொண்டுக்கா 4 முழம் வைப்பேன்? ஏ சின்ன பொண்ணு, நல்ல ஒட்டு முடி வச்சு அழகா பின்னி எடுத்து தலை நிறைய பூ வச்சுட்டு வா. ஆமா, சின்ன பிள்ளைகள் தானம்மா, நல்ல நிறைய வச்சுட்டு வாங்க. ஒட்டு முடியா? அது எங்கோடி வச்சு கட்ட? ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு கல்யாணத்தோடி ஒரு ஒட்டு முடி வாங்கணும்ல, கொஞ்சம் வச்சு அழகா அதை வச்சு கட்டி பூ வச்சுட்டு வாட்டி. சரிக்கா, அப்ப 4 முழம் வச்சு உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கோங்க. இப்ப நேரா மண்டபத்துக்கு தானே போறோம். நான் வீட்டுக்கு போவையில வாங்கிக்கிறேன், இல்லைன்னா காலையில வந்து எடுத்துக்கிறேன். ஆட்டம் டீ. ஏன் அம்புஜக்கா, ஏன் பூவையும் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கோங்க. ஏன் கீதா, வீட்டுல போய் தலையை கட்டிட்டு வர வேண்டியதானே? வீட்டுல ஒருத்தரும் கிடையாது. ஏன் மாப்பிள்ள, சின்ன பொண்ணு மாப்பிள்ள, உமா மாப்பிள்ள எல்லாம் பேனர் அடிக்க போயிருக்காவ. மாறி எங்க ஜீவாவும் பையனோட மண்டபத்துல நிக்கான். அது சரி, அப்ப வீட்டுக்கு போய் என்னத்துக்கு கூடி எல்லாத்தையும் இந்த கவர்ல போட்டு நான் என் வீட்லயே கொண்டு வச்சிடுறேன். அப்ப நம்ம மண்டபத்துக்கு போவோமா லட்சுமி? ஆட்டோ அம்புஜம், நம்ம அங்க போயிட்டு தாம்பளை பைக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு மண்டபத்திலேயே சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு வந்துருவோம். ஆமா, பிள்ளைகள் வேற மாப்பிள்ளை வீட்டுல நிக்கல, அதுவளையும் எதுக்கு மண்டபத்துக்கு அலைய வைக்கணும்? பேசாம எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருவோம். லட்சுமி, மண்டபத்துக்கு எதுல போவ? பாவடையா ஆட்டோ கொண்டு வர சொல்லியிருக்கேம்மா, அதுல போயிடலாம். நீ வரையோ? நீ இந்த பிள்ளை கூட இரேன். அந்த பிள்ளைக்கு தான் அந்த பியூட்டி பார்லர் பிள்ளை கூட நிக்க, மூஞ்சில என்னத்தையே போட்டுட்டு கழுவிட்டு இருக்காவ. அதை முடிக்கவே 2 மணி நேரம் ஆகுமா? அதனால அவ இருக்கட்டு, உன் அண்ணனும் மைனி வந்து பாத்துக்குவாவ. நம்ம மண்டபத்துக்கு போவோம், நானும் சேர்ந்து கவர் எல்லாம் போட்டு வைக்கேன். சரிம்மா, அப்ப வா. என்ன கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வாங்க கிட்டு பாட்டி. ஏ கிட்டு பாட்டி, இவ்வளவு நேரம் பூ கட்டிட்டு இருந்தோம், எங்க போனீங்க? வீட்டுல கொஞ்சம் வேலைம்மா, அதான் வர முடியல. அப்படி என்னதான் வேலை உங்களுக்கு? உங்க கணேசன் தாத்தாவை சமாளிக்கிறதே பெரிய வேலைம்மா. செவனேன்னு வீட்டுல கிடக்காம அங்க ஓடவா இங்க ஓடவான்னு அலையிறாரு. இப்ப எங்க தாத்தாவ? அவர் போயிட்டாரு, கல்யாண வேலையை பார்க்க போறேன்னு மாப்பிள்ளை வீட்டுல நிக்காரு. கிட்டுப்பட்டி இந்தாங்க, நாளைக்கு நாங்கெல்லாம் வைக்கிறதுக்கு பூ எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கே வச்சுக்கோங்க. இருக்கட்டும் அம்புஜம், நாளைக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன். என் வீட்டு ஃப்ரிட்ஜ் ரிப்பேரா கிடக்கு, அப்ப என் வீட்டுல வைக்க வந்து வாங்கிக்கோங்கன்னு. லட்சுமி வீட்டுல நாளைக்கு ஆர்வலா இருக்கும்ல, கூட்டத்துல வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது, அதனால என் வீட்டுல கொண்டு வைக்கேன். ஆட்டும் வச்சுக்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஏட்டி கிட்டுக்கு டீ ஊத்தி கொடு.
பேசிக்கிட்டு இருந்ததுல மறந்தே போயிட்டேன். இருமா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வரேன். டீலாம் வேணாம், இருக்கட்டு. டீ காப்பி வடையெல்லாம் கடையில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. கூடிக்கிட்டு ஆட்டும் கிட்டுப்பட்டி எடுத்துக்கிடுங்க. சரி அம்மா, அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வாரேன். மண்டபத்துக்கு போகிறோம், பத்திரமா இருந்துக்கன்னு. ஆட்டு, நானும் போறேன்னு சொல்லிடு. சரி, அப்ப எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்புவோமா? ஆட்டும். இவ்வளோ வேற ஆட்டோல பேர முடியுமா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம், வாங்க. சரிம்மா, வாங்க போவோம். அஞ்சலி அக்கா, லோஷன் ஷாம்பு இதெல்லாம் இதுல பேக் பண்ணிட்டேன். இது ஓகேவா? சூப்பரா பண்ணிருக்கடா, நல்லா இருக்கு. மைனி, நீங்க வெத்தலை வச்சு டிசைன் பண்ணிருக்கீங்கல்ல, அது செம்மையா இருக்கு. ஆமா, வெத்தலை வச்சு கூட இப்படி டெக்கரேஷன் பண்ண முடியுமா? இது நானே பண்ணல, போன்ல பார்த்து செஞ்சேன். நல்லா வந்திருக்குல? சூப்பரா இருக்குக்கா, நல்லா ஃப்ளார் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம். பூமாரி, இந்த ஸ்வீட்டுக்கு மேல நல்ல கவர் wrap பண்ணிடலாம். அப்பதான் எதுவும் கீழே விழாம இருக்கும். நல்ல டிசைனா அடுக்கி வச்சிருக்கேன். எத்தனை தட்டு ரெடி பண்ணணும்? மொத்தம் 21 தட்டு. ஏ அப்பா, 21? பூமாரி, எல்லாம் உங்க அக்காக்கு தான். நாளைக்கு இந்த பிளேட் ஃபுல்லா உங்க வீட்டுக்கு தான் வரும். அப்படியே வைனி, போடு. பூமாரி 50-50னே. எடுத்துக்கோ அபி. ஏ ரேகா, உங்க அக்காவை இங்க காணவே இல்ல, ஆபீஸ் போயிட்டாலோ? ஆமா, எங்க அக்கா ஆபீஸ் போயிட்டு 7 மணிக்கு தான் வருவா. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடக்கூடாதா? அக்கா நாளைக்கும் நாளான்னைக்கு லீவ் கேட்டிருக்கா. ஓ சரிம்மா. நாங்க எடுத்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. இப்ப 10th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிற? ஆமாக்கா, 10th ஸ்டாண்டர்ட் தான். சரி சரி, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது, விளையாட்டெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நல்லா படிக்கணும், ஓகேவா? ஓகேக்கா. 10th நல்ல மார்க் வாங்கினாதான் +1ல உனக்கு பிடிச்ச குரூப் கிடைக்கும். கண்டிப்பா நிறைய மார்க் வாங்குவீங்கக்கா. ஏன் அஞ்சலி, நான் மண்டபம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு. அங்க சமையல் வேலைலாம் எப்படி நடக்கு என்னன்னு பார்த்துட்டு வரேன். வடிவத்தே, எங்க அம்மா எல்லாரும் மண்டபத்துல தான் நிக்காங்க. ஆமாம்மா, கேட்டேன். ஆட்டோல எல்லாரும் போனாவலாம். நீ எதுலமா போற? பையனுவ யாராவது நிப்பானுவட்டி, பைக்கில் கொண்டு விட சொல்றேன். ஆ சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. மக்களே, நீங்க மண்டபத்துக்குலாம் அலைய வேண்டான்னு. நைட்டுக்கு சாப்பாடு எல்லாருக்கும் சேர்த்து யார்ட்டையாவது கொடுத்து விடுறேன். ஆ சரிம்மா. டெக்கரேஷன்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணு. டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்களாம், இன்னும் முடிக்கல போல. சரிம்மா, எப்படி நைட்டு தானே வருவ, ஃபோட்டோ எடுத்துட்டு வா. தட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சா? நல்லா இருக்குவே. சுவானி, நல்லா ஆரஞ்சு பழத்தில் என்னத்தெல்லாமோ ஒட்டி வச்சிருக்கியே, அழகா இருக்கு. ஒரு தட்டுக்கு இவ்வளோ வேலைப்பாடு பார்க்கணுமா? ஆமா பாட்டி, அப்பதான் குடுக்கையில நல்லா இருக்கும். எம்மா, நாளைக்கு கொண்டு போகும்போது பாரு எவ்வளோ அழகா இருக்கும்னு. உன் கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணல பாத்தியா? ஆமா, அப்ப இதெல்லாம் தெரியாம போச்சு. அஞ்சலிக்கா, உங்க கல்யாணத்துக்கு நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தோம் தெரியுமா? ஆமாடா, அங்கேயும் இங்கேயும் சாக்லேட் எடுத்துட்டு ஓடிட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்க. இப்ப எல்லாரும் காலேஜ் படிச்சு முடிக்கவே போறீங்க. ஏன் பிள்ளைகளா, சாப்பிடறதுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, அக்கா எடுத்து கொடுப்பா. ஜூஸ் ஊத்தி கொண்டு வரேன், குடிக்கீங்களா? வேணாம், இப்பதான் நாங்க ஜூஸ் குடிச்சோம். ஆட்டும்மா, சரி நான் போயிட்டு வரேன்னு. எம்மா, பொண்ணலைக்கு எத்தனை மணிக்கு போகணும்? காலையில 4:30க்கு போகணும். சரிம்மா. காரெல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சா? 2 பையனுங்க சேர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ரோஸ் பூவு என்னலாமோ அந்த பையனோட கொண்டு வந்துட்டானுவ. அப்படியா? சரிம்மா, அப்ப நீ போயிட்டு வா. சின்ன பிள்ளைங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. இந்த திருக்காணி என்னதான் பண்றாளோ, ரூமை விட்டு வெளியிலேயே வரமாட்டுக்கா. ஆச்சியும் அதுக்கு மேல. அண்ணே, என்னப்பா புது மாப்பிள்ள, எங்க போறீங்கன்னு கையிலேயே பிடிக்க முடியல. பேனர் அடிக்க கொடுத்துருந்தோம், ரெடி பண்ணிட்டாங்களாம், அதான் போய் வாங்க போறோம். சக்தி, நைட்டுக்குள்ள கட் அவுட் போட்டு முடிக்கணும். என்ன விஷயமா கூப்பிட்ட? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்ணே, 2 பேரும் முதல்ல வாங்க. என்ன விஷயம் சக்தி? மேல பேச்சுலர்ஸ் பார்ட்டி நடக்குனே, வந்து கலந்துக்கோங்க. என்ன ஹரி, போமா? சின்ன பொண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான், தின்னு புடுவா.
ஏன்னா இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? வாங்க சமாளிச்சுக்கலாம். டேய் சொல்லவே இல்ல நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவியா? ஐயையோ அந்த பழக்கம்லாம் இல்ல. நீங்க எப்பவாச்சும் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணா என்ன சொன்னாங்க, அதான் உங்களையும் சேர்த்து கூப்பிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ரீட் கொடுன்னு ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஏற்பாடு. பார்த்துப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கலாட்டா பண்ணிடாம. அதெல்லாம் பண்ண மாட்டாங்கண்ணா. சக்தி மண்டபத்துல வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறோம். டேய் கிருஷ்ணா சும்மா இருடா, எப்பவாச்சும் தானே. எப்போ வருவீங்கண்ணா? நைட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேண்ணா. எப்ப எங்க போறீங்க பைக்ல? மண்டபத்துக்கு தான் பெரியம்மா. நானும் அங்கதான் போறேன். என்னைய அங்க இறக்கி விட்டுறே, வரட்டா? ஹரி அப்ப நின்னுக்க, நான் பெரியம்மாவை மண்டபத்துல இறக்கி விட்டு வந்து உன்னை கூட்டு போறேன். அண்ணா என் பைக்ல போயிட்டு வாங்கண்ணா. உனக்கு தேவைப்படும்ல சக்தி? இல்லைண்ணே இப்போதைக்கு எங்கேயும் வெளியில போகல, நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப நான் சக்தி பைக்லயே வந்துடுறேன், நீ அவங்கள கூட்டிட்டு போ. யாருங்க பெரியம்மா? ஏயே சக்தி, பந்தலுக்கு காசு வாங்க வருவாவ. அட்வான்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டு கொடுத்துருனியா? ஆ சரிம்மா. பெரியம்மா போட்டா? நல்லா உட்கார்ந்துருக்கேன். போலாம். சரி காரு, ஃபேஷியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஃபேஸ்க்கு சோப் எதுவும் போட்டுறக்கூடாது. நாளைக்கு குளிக்கும் போது போடலாம்லக்கா? காலையில போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் தூங்கும்போது ஃபேஸ்க்கு எதுவும் போட்டுறாதீங்க. சரிங்கக்கா, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. எத்தனை மணிக்குமா பொண்ணாளைக்காவ? அம்மா 5 மணிக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் ஒரு 3:30க்கு வரேன்னு. குளிச்சு தலையை காய வச்சு ரெடியா இருங்க. வந்ததும் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிடலாம். ஓகேக்கா. சரிம்மா, அப்ப நான் வரேன். சக்தி ஏன் காலே பண்ண மாட்டாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுல இருந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்மவாச்சும் ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். டேய் மச்சான், நம்ம கேங்லயே நான் ஒருத்தன் தான் மிங்கில் ஆயிட்டேன்னு கவலையோட சுத்திட்டு இருந்தேன். பரவாயில்லடா, எனக்கு கம்பெனி கொடுக்க நீ ஒருத்தன் வந்துட்ட. அசோகே அவ மட்டும் இல்லடா, நம்ம சூர்யாவும் கமிட் ஆயிட்டாப்ல. டேய் நீ வேற பேசாம இரு, எரிச்சல கலப்பாத. சூர்யா அப்படியா? பாத்தியா எங்க கிட்ட எல்லாம் மறைச்சிட்ட. அதானே, என் சார்புலையும் 4 போடு போடுங்கடா. நீங்க வேற போங்கடா, அது எப்போ பிரேக்கப் ஆயிருச்சு. ஐயோ என்னடா சொல்ற? ஆமா, இப்பெல்லாம் எங்கடா சின்சியரா லவ் பண்றாளுக. ஆசீர்வாதம் ஆட்டாடா, அவ்வளவுதான் உனக்கு டாட்டாடான்னு சொல்லிட்டு போயிடுறாளுக. சிரிங்கடா சிரிங்க, நானாவது சிங்கிளா இருந்து புலம்புறேன், இவன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் புலம்புறானே. அசோகே உன் கதை அவ்வளவு சோகமாவா போயிட்டு இருக்கு? அட நீங்க வேற. வீட்டுல என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு ஒரே சண்டையா தான் போகுது. இவங்கள சமாளிக்க முடியல. டெய்லி ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போவதுக்கே பக்கு பக்குன்னு இருக்குடா. ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. ஐயோ போதும்டா சாமி, என்னை இப்பவே பயமுறுத்தாதீங்க. கேளுடா, எங்க அம்மா ஏதாவது சொன்னா அதுக்கு சரின்னு சொன்னாலும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாடா. எதுக்கு எடுத்தாலும் ஆவுனா உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு ஆடாதீங்கன்னு சொல்றா. ஆனா அவ மட்டும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு ஆட்டமா ஆடுறா. சத்தியமா என்னால சமாளிக்க முடியல. மச்சான் அசோக்கு, இன்னைக்கு ஓன் டேடா. நல்ல சரக்கடிக்கும், டான்ஸ போடுறோம், என்ஜாய் பண்றோம். டேய் நீ என்ன பெரிய இவனாட்டு குடிக்காம இருக்க? அதானே, எத்தனை நாள் இப்படியே இருக்க போற? டேய் டேய் என்னையெல்லாம் இதுல இழுத்து விடாதீங்கடா, பெரிய வம்பா போயிரும். மச்சான் ஒரே ஒரு பெக் மச்சான். வேணாண்டா, விடிஞ்சா கல்யாணம். இதெல்லாம் இப்ப தேவையில்லாத ஆணி. டேய் மச்சான் ஒண்ணு தாண்டா, எங்க கூட என்ஜாய் பண்ணு. மேரேஜ்க்கு அப்புறம் இதெல்லாம் பண்ண முடியாதுடா. ஆமாடா சக்தி, வீட்டுல லவ் ஒத்துக்கலன்னு பெரிய பெரிய வீர சாகசம்லாம் பண்ணன்னு கேள்விப்பட்டேன். யாரு இவன் சொன்னானா? ஆமா, அதெல்லாம் பெரிய கதைடா. அது எதுக்கு இப்ப? அதெல்லாம் இருக்கட்டே, இப்ப ஒரே ஒரு ரவுண்ட் எங்க கூட வா. வாய்ப்பே கிடையாது ராஜா, என்னைய ஆள விடுங்க. அப்படிலாம் விட முடியாது, இந்த ஒரே ஒரு பெக் மட்டும். சொன்னா கேளுடா. டேய் அவன் தான் வேண்டாங்கிறல்ல, விடுங்க. அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுருவோமா? என்ஜாய் புது மாப்பிள. டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? காலையில கல்யாணம்டா. சொன்னா கேளு மச்சான், இப்பவே லைஃபை என்ஜாய் பண்ணு. உன்னால திருத்தவே முடியாதுடா. ஏய் சில்டா, கொஞ்சம் தானே குடிச்ச, ஒன்னும் செய்யாது, தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும்.
வாடா கீழே போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். இருங்கடா மேலே கொண்டு வரேன். அக்கா கால் பண்ணிட்டே இருக்காங்க, கீழே போய் சாப்பிட்டு வந்துருவோம்டா. சாப்பிட்டுட்டு ஒய்ஃபையும் பாப்பாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அழுதுகிட்டே இருக்காளாம் பாப்பா. நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம்லடா. எதுக்கு லாட்ஜில் ரூம் போட்ட? உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன் தெரியுமா? என் ஒய்ஃப் சொன்ன கேட்க மாட்டுக்காடா. எங்க போனாலும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்துடுறா. என்ன சொன்னாலும் பாப்பாவை காரணம் காட்டிடுறா. என் மாமியே இங்க வந்து தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் பாப்பாவையும் மட்டும் கூட்டு வந்திருந்தா இங்கேயே வந்து தங்கியிருப்பேன். சாரிடா மச்சான், இதுக்கெல்லாம் கோவப்படாத. சரி சரி, ஏதோ சொல்ற பொழைச்சிப்போ. அசோக்கு, காலேஜ்லாம் படிக்கும்போது எவ்வளோ ரவுடியாட்டு இருந்த. இப்போ ஏன்டா பொட்டி பாப்பா அடங்கி போயிருக்க? பொண்டாட்டிக்கு அடங்கி போனா கூட பரவாயில்ல, மாமியாக்கும் சேத்தாடா அடங்கி போவ. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும்டா, அப்புறம் இருக்கு. சரி சரி கிளம்புங்க, வயிறு வேற பசிக்கி. டேய் நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஆ மச்சான், நடத்து நடத்து. போடா பேசாம. ஓய் பொண்டாட்டி, என்ன பண்ற? என்ன சார், உங்களுக்கு இப்பதான் கண்ணு தெரிஞ்சதா? காலையில இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்கடி, அதான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் பிஸியாவே இருந்தீங்களா? ஆமா, நீ மட்டும்? நான் உங்க போனை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி கேட்டாங்க, அதான் கொஞ்சம் டயர்டாயிருச்சு. இப்போதான் கீழே சாப்பிட போனாங்க. பார்ட்டியா? என்ன சக்தி, நீங்க குடிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க. ஏய் நான் இல்லடி, அவங்க தான். நிறுத்துடி, நான் இப்போ சண்டை போடுற மூடில் இல்லை. கொஞ்சம் பேசலான்னு கால் பண்ணா இப்படி கோவிச்சுக்கிறியே. பேசுங்க சார். விடிஞ்ச கல்யாணம், பொண்ணு ரெடியாக இருக்கீங்களா? பயமா இருக்கு சக்தி, நாளைக்கு அங்க வந்துடுவேன்ல. என்ன பயம்? உன்னை என்ன நாங்கள் கூட்டு வச்சு கொடுமையாக பண்ண போகிறோம்? சும்மா பயந்துக்கிட்டு. லவ் யூ டி. ம் லவ் யூ பொண்டாட்டி. ம் அவ்வளோதானா? சக்தி, நான் ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பேச்சே வித்தியாசமா இருக்கு. நீங்களும் எனக்கு தெரியாம குடிச்சிருக்கீங்களா? காரு, இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவும் மறைச்சதில்ல, பொய் சொன்னதும் இல்லை. இதையும் மறைக்க வேணான்னு பார்க்கேன். கொஞ்சமாக குடிச்சிருக்கேன்டி. என்ன சக்தி, இவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்க? சாரி காரு, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல சொல்ல கேட்காம ஊற்றி விட்டானுங்க. நீங்க என்ன குழந்தையா, உங்க கை காலை பிடிச்சி ஊத்தி விடுறதுக்கு? சாரிம்மா, என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் போனை வைக்கேன். இரு, இந்த திருக்காணி வேற ஏதோ பேசணுங்கிறா, ஒரு 5 மினிட்ஸில் கூப்பிடுறேன். என்ன உடனே கட் பண்ணிட்டாங்க? திருக்காணி இவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏய், இப்போ எதுக்கு இங்கே வந்த? உங்ககிட்ட கடைசியா கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசணும் சக்தி மாமா. நீ எதுவும் பேச வேணாம் திருக்காணி, பேசாம போ. ப்ளீஸ் சக்தி மாமா, நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு தான், என்னைய மன்னிச்சுக்கோங்க. உங்ககிட்ட சாரி சொல்ல தான் வந்தேன். சொல்லிட்டல, கிளம்பு. நீங்க காருவையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ தான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பா சக்தி மாமா. திருக்காணி. ஐ ஸ்டில் லவ் யூ சக்தி மாமா. திருக்காணி. ஐ ஸ்டில் லவ் யூ மாமா. ஐ ஸ்டில் லவ் யூ மாமா. நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன், எப்பவும் இப்படிதான் இருப்பேன். சிரிப்பை நிறுத்திவிடு, பார்க்கிற பார்வையை மறந்துவிடு, பேசுற பேச்சை நிறுத்திவிடு, பெண்ணே என்னை மறந்துவிடு, உயிரே மறந்துவிடு, உறவே மறந்துவிடு, அன்பே விலகிவிடு, என்னை வாழவிடு. ஆனா நான் இப்ப தெளிவா இருக்கேன், நீங்க காருவையே கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவ தான் உங்களுக்கு பொருத்தமா இருப்பா. உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே திருக்காணி? நீங்க 2 பேரும் நல்லா இருங்க, இதுல எனக்கு என்ன வருத்தம் இருக்க போகுது? நான் நினைச்சதுதான் எனக்கு கிடைக்கல, நீங்க நினைக்கிறதாவது உங்களுக்கு கிடைக்கட்டும் சக்தி மாமா. நான் விலகிக்கிறேன். திருக்காணி. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் சக்தி மாமா. என்னால உங்களை முழுசா நினைக்கவும் முடியல, முழுசா மறக்கவும் முடியல. ஆனா இதெல்லாம் ஏன் தப்பு தானே? காதல முதல்ல ஆம்பளைங்க தான் சொல்லணும், உங்க வாயால சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்து என்னோட அன்பை வெளிப்படுத்தாமவே விட்டுட்டேன். என் மேலதான் தப்பு. உருவத்தை காட்டிடு கண்ணாடி, என் உயரத்தை காட்டிட
திருக்காணி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சதில்ல. உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும், கண்டிப்பாக நான் அமைச்சு கொடுப்பேன். நீ கஷ்டப்படாத திருக்காணி, உன்னை இப்படிலாம் விட மாட்டேன். சக்தி மாமா சாரி. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உன் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் திருக்காணி. ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். சக்தி காரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. போதும் சக்தி. காரு ப்ளீஸ் நில்லு.